2026 ஏப்ரல் எலெக்ஷனா, மே ஜூன்ல ரிசல்ட் வருமா, நவம்பர்ல திருப்பி வருவாருங்க. நான் சொல்றேங்க, நடக்குமா இல்லையான்னு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் பாருங்க. அதெல்லாம் தெரியாது, நடக்கும், அவ்வளவுதான். நான் கொஞ்சம் நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இந்த ஹாரோஸ்கோப்லாம் பண்ணுவேன். ஹாரோஸ்கோப் தெரியுங்களா? என்னங்க, அதை வச்சு நான் சொல்றேன். பாருங்க, நீங்க என்ன பத்தி கேளுங்க, அவரை பத்தி கேக்குறீங்க. என்ன பத்தி கேளுங்க, என் படத்தை பத்தி கேளுங்க. அதெல்லாம் இல்லைங்க. நாங்க பாருங்க, என்னோட 2 years என்னோட இதில் நடிப்பேன், அவ்வளோதான். பிகாஸ் ஆமா, அடிச்சு சொல்றேன், சீரியஸா சொல்றேன். எழுதுங்க, இதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. நீங்க உண்மையா சொல்றேன். அது எங்க ஸ்டாண்டிஸ் தேட்டர்ஸ்ல வைக்கிறப்ப கூட எனக்கு போட்டோ அனுப்புறாங்க. என்னோட ஸ்டாண்டிஸ் தேட்டர்ல வைப்பாங்களே எல்லாத்துலயும், அதெல்லாம் இந்த பக்கம் ஜனநாயகன், அந்த பக்கம் பிரசக்தி, எங்களுக்கு நடுவில். ஏன் இப்படி அனுப்புறீங்கன்னு. மேடம் அப்படிதான் இருக்கு, நீங்க அவங்க கூட கம்பீட் பண்றீங்கன்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஐடியாங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ஆர்டிஸ்ட், அதனால 3வது நானே பண்ணலான்னு இருக்கேன். கமல் சார் நடிச்ச விக்ரம் படம், ரஜினி சார் நடிச்ச கூலி படம், அந்த 2 படத்தையும் கம்பேர் பண்ண மாதிரி இந்த படத்துல நிறைய அந்த காட்சிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குங்க. இது இந்த விஷயம் சொல்றீங்க, அவங்க படத்தை கூட என் படத்தை கம்பேர் பண்றீங்களே. நான் ஒரு சின்ன ப்ரொடியூசர், ஆனா நான் ஆக்சுவலா இது சின்ன பட்ஜெட்டை தான் ஆரம்பிச்சேன். எப்போ அந்த செட்டு போடணும்னு சொன்னாங்களோ அப்பயே பட்ஜெட் பெருசாயிருச்சு. பிகாஸ் அந்த செட்டு, அந்த டிரெக்டர் நீங்கள் இந்த செட்டு போட்டால் தான் மேடம் இந்த படம் அந்த ரேஞ்சில் வரும் அப்படின்ட்டாரு. நான் செட்டு போடாமல் பார்த்துக்கோங்கன்னு. இப்போ செட்டு எப்படி போட்டேன்னா, ஒரு வீடு கட்டுற மாதிரி ஆல்மோஸ்ட் 2000 people ஒர்க் பண்ணாங்க அந்த செட்டுக்கு, லேபர்ஸே. ஸோ அந்தளவுக்கு பெரியது. அதனால தான் இந்த படம் அந்தளவுக்கு நல்லா இருக்கு. எனக்கு நீங்கள் இப்படி சொன்னோன்னே இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. நீங்கள் அவங்க படத்தை கூட இது பண்ணி, ஆனால் இது அந்த மாதிரி செட்டு போட்டு பயங்கரமாக காமிச்சான கதை இல்லாமல் அப்படிப்பட்ட படம் இல்லை இது. நான் உண்மையாகவே சொல்லிடுறேன், ஒரு 2-3 இது ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு மகாராஜான்னு ஒரு விஜய் சேதுபதி படம் பார்த்தீங்களா, ஒரு விஷயத்துக்காக தேடிட்டு இருப்பார், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு போர் அடிக்கன்னு நினைக்க மாட்டாங்க. முடிச்சுட்டு 2 hours படம், 2 hours 5 minutes, அது பார்த்துட்டு தான் வெளியே போவாங்க. இன்டர்வல் பிளாக் கூட வெளியே போக முடியாது. அந்த தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू. அவருக்கு மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.